சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஜெயம் உண்டாவதாக. உங்கள் குடும்பத்திற்கான சொந்தமானதை, உங்களுக்கு சொந்தமானதை எதிரி எடுத்துக்கொள்ள மாட்டான். எதிரி உங்கள் சமாதானத்தை திருட மாட்டான். அவன் உங்கள் சந்தோஷத்தை திருட மாட்டான். அவன் உங்கள் செழிப்பை திருட மாட்டான். ஏனென்றால் இயேசுவின் ரத்தம் உங்கள் வாழ்வின் மீது ஒரு சிறந்த வார்த்தையாக பேசுகிறது. இப்போதே உங்கள் கைகளை உயர்த்துங்கள். கர்த்தாவே, என் வீட்டின் மீது ரத்தத்தை பூசுகிறேன் என்று சொல்லுங்கள். அதை உரக்க சொல்லுங்கள். அதை அறிவியுங்கள். உன் குடும்பத்தின் மீது ரத்தத்தை பூசுகிறேன். உன் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினர் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று நான் அறிவிக்கிறேன். அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவின் நாமத்தில் பாதுகாக்கப்படுகிறார்கள். பிதாவே, இன்று நாங்கள் உம்முடைய வல்லமையை நம்புகிறோம். குணமாக்கவும், பாதுகாக்கவும், மீட்டெடுக்கவும் வல்லமையுள்ள இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் நம்புகிறோம். உங்கள் வீடுகளில் ஒவ்வொரு பகுதியிலும், உங்கள் குடும்பங்களின் ஒவ்வொரு பகுதியிலும் அந்த இரத்தம் பாயும் என்று நாங்கள் அறிவிக்கிறோம். அது பரிசுத்தப்படுத்தட்டும், அது சுத்திகரிக்கட்டும், அது ஜீவனை கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் இன்று நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்கள் வீடுகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் நாங்கள் அறிவிக்கிறோம். எந்த தீமையும் உங்களை தீண்டாது, எந்த பேரிழிவும் உங்களை அணுகாது என்று நாங்கள் அறிவிக்கிறோம். ஏனென்றால் இயேசுவின் இரத்தம் இன்று எப்போதும் உங்களை மூடியிருக்கிறது. ஆமேன், ஆமேன், ஆமேன். சகோதர சகோதரிகளே, நாங்கள் இன்னும் முடிக்கவில்லை. நாங்கள் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையில் இருக்கிறோம். இப்பொழுது உங்கள் வீட்டையும் குடும்பத்தையும் பாதிக்கும் ஒவ்வொரு பகுதியின் மீதும் அந்த இரத்தத்தை பூசுகிறோம். எதுவும் தொடப்படாமல் விடப்படாது. ஏனென்றால் இரத்தத்தில் வல்லமை இருக்கிறது. நாங்கள் பின்வாங்க மாட்டோம். நீங்கள் என்னுடன் இருக்கிறீர்களா? ஆம் கர்த்தாவே என்று சொல்லுங்கள். நான் அதை கோருகிறேன். உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறவின் மீதும், உங்கள் திருமணங்கள் மீதும், உங்கள் குழந்தைகள் மீதும், உங்களை இணைக்கும் ஒவ்வொரு பந்தத்தின் மீதும் நாங்கள் இரத்தத்தை பூசுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் இரத்தத்தை பூசுகிறோம். உங்கள் வீடுகளில் அன்பு பாயும் என்று நாங்கள் அறிவிக்கிறோம். அது தூய்மையான அன்பு, அது முறியடிக்கப்பட முடியாத அன்பு, அது கர்த்தரிடமிருந்து வரும் அன்பு. எங்கே பிரிவு இருந்ததோ அங்கே ஒற்றுமையை மீட்டெடுக்க இரத்தத்தை பூசுகிறோம். எங்கே சண்டை இருந்ததோ அங்கே சமாதானத்தை கொண்டு வர இரத்தத்தை பூசுகிறோம். ஒவ்வொரு விதமான கருத்து வேறுபாடுகளையும், ஒவ்வொரு விதமான மோதல்களையும் இப்போது இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அமைதியாக்குகிறோம். இரத்தத்தின் வல்லமையால் உங்கள் குடும்பங்களில் சமரசத்தை நாங்கள் அறிவிக்கிறோம். ஓ கர்த்தாவே, உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக இரத்தத்தை பூசுகிறோம். தந்தையே, அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து வளர்வார்கள். எதுவும் அவர்களை தீண்டாது என்று அறிவிக்கிறோம். அவருடைய மனங்களை தாக்க முயற்சிக்கும் ஒவ்வொரு ஆவியையும், அவர்களை கையாள முயற்சிக்கும் ஒவ்வொரு ஆவியையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் செல்லாதாக்குகிறோம். இயேசுவின் ரத்தம் அவருடைய இருதயங்கள் மீதும், அவருடைய மனங்கள் மீதும், அவருடைய எதிர்காலங்கள் மீதும் ஒவ்வொரு கேடயமாக இருக்கட்டும். உங்கள் பிள்ளைகள் செழிப்பார்கள். அவர்கள் சிறந்து விளங்குவார்கள். அவர்கள் ஒவ்வொரு தடையையும், ஒவ்வொரு கவனச்சிதறலையும், ஒவ்வொரு தீய திட்டத்தையும் கடந்து உயர்ந்து நிற்பார்கள். உங்கள் நிதி நிலையின் மீது நாங்கள் இரத்தத்தை பூசுகிறோம். ஆம், இயேசுவின் நாமத்தில் இன்று உங்கள் வீடுகளில் செழிப்பை நாங்கள் அறிவிக்கிறோம். எருசலேமை சுற்றி அக்னிமதிலாய் இருப்பேன், அவர்கள் மத்தியில் மகிமையாய் இருப்பேன் என்று சொன்ன தேவன் உங்களை சுற்றி அக்னிமதிலாய் இருப்பாராக. உங்கள் வீடுகளை சுற்றிலும் அக்னிமதிலாய் இருப்பாராக. உங்கள் மத்தியில் மகிமையாய் வாசம் செய்யும்படிக்காய் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆனாலும் கர்த்தாவே, நீர் கேடகமும் நீ மகிமையை எங்கள் தலையை உயர்த்துறவருமா இருக்கீங்கப்பா. சங்கீதம் 3:3 ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.